அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. இதில் நாங்கள் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவரேஜ், அவரேஜ் ஏ, அவரேஜ் இஃப் எஸ் மெத்தது யூனிக்ன்ற இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்களும். ஸோ இது 5 ஃபங்க்ஷன்ஸ்களே நான் உதாரணமாக வேலை செய்து பார்க்குறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்ன்ற டேபிள் எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் எங்களுக்கு சில வேலைகளை குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டி இருக்கு. உதாரணமா இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்ல காணப்படுற ஒவ்வொரு மாணவர்களுக்குமான அவரேஜை அவங்க 5 பாடத்திலையும் எடுத்து அவரேஜை நாங்க காண வேணும். ஸோ அப்போ இதுக்கு அவரேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரேஜை பயன்படுத்துறது நீங்க என்ன செய்யலாம்டா ஈக்குவல் அவரேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இவங்க உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்க இந்த சிண்டெக்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நீங்க மேக்ஸிமம் 255 நம்பர்ஸ் வரைக்கும், அதாவது ஸ்டெப்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். இதை விட நாங்க என்ன செய்யலாம்டா ஏற்கனவே டியூட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா விளங்கிருக்கு. குறிப்பிட்ட ஏரியாவை நாங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது கோலன் மார்க்கை வைத்து குறித்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்தை அப்படியே கண்டினியூஸா செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பாவிக்கலாம். ஸோ அப்போ இங்கே சி போயிருந்து ஜி போ என்று சொல்லி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணு சொன்னா எனக்கு அவரேஜ் தரும். ஸோ இந்த அவரேஜை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல குறிப்பிட்ட இந்த 5 பாடங்கள்ல 4 பாடங்கள்ல அவர் பாஸ் பண்ணி இருக்கிறார், ஒரு பாடத்துல பாஸ் பண்ணல. ஸோ அதாவது இந்த மார்க்ஸ் என்ன பண்ணப்படலை. அப்ப இதுல இப்ப இந்த அவரேஜ் குறிப்பிட்ட இந்த 5 பாடங்களுக்கும் உரியதா அல்லது இந்த 4 மார்க்ஸ் என்ன பண்ணப்பட்ட பாடங்களுக்கும் உரியதா என்று கேட்டீங்கன்னா இந்த 4 மார்க்ஸ் என்ன பண்ணப்பட்ட பாடங்களுக்கும் உரியதா இந்த அவரேஜ் என்ற ஃபங்க்ஷன் காணும். என்னன்னு சொன்னா அவரேஜ் எப்பயுமே வேல்யூஸை மாத்திரம் அடையாளம் கண்டு அந்த வேல்யூஸ்ல உள்ள அவரேஜை காணும். அதாவது இப்ப 4 நம்பரை 4 இடத்துல இருந்து கூட்டமா இருந்தா குறிப்பிட்ட அந்த 4 நம்பரையும் கூட்டி வர தொகையை 4ஆல பிரிக்கும். ஸோ இங்க இப்ப எனக்கு அப்படி இல்லை, அவர் பங்கு பெற்றின எல்லா பாடங்களாலையும் அதாவது 5 பாடங்களாலையும் பிரிக்க வேணும். ஸோ இதை நாங்க காண வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், இப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ள நாங்க அதை எப்படி தீர்க்கிறது, அதுக்கு நாங்க இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதுக்கு தான் இருக்கிறது என்னன்னு சொன்னீங்க அவரேஜ் ஏ என்ற ஃபங்க்ஷன். இந்த அவரேஜ் ஏ என்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும் சொன்னா குறிப்பிட்ட இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படும் பொழுது, அதாவது நம்பர் என்ன பண்ணப்படாம இப்ப நோட் பாஸ்ட் சொல்லி இப்ப குறிப்பிட்ட டெக்ஸ்ட் என்ன பண்ணப்பட்டு இருக்குமா இருந்தா அந்த சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட அந்த டெக்ஸ்ட் உள்ள செல்ஸையும், அதாவது அந்த டெக்ஸ்ட் உள்ள செல்லையும் நம்பராக எடுத்து அல்லது உண்டாக எடுத்து குறிப்பிட்ட அந்த கூட்டி வார டோட்டல்ல எண்ணிக்கையை இப்ப 4 சொன்னா 5ஆக கூட்டி அந்த 5ஆல பிரிக்கும். ஸோ இதை நீங்க அவரேஜ் ஏ உதாரணமா பார்க்க வேணும்னு சொன்னா ஈக்குவல் அவரேஜ் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் கேட்க போறது வேல்யூ 1 அப்படி வேல்யூ 2 இதே போல 255 நீங்க மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க இப்போ வேல்யூஸை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த அவரேஜ் இந்த மாற்றத்தை இங்கே இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அவரேஜ் இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் இலகுவாக பார்க்கலாம். ஈக்குவல் பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் பிரிக்கிறதுக்கு ஸ்லாஷ் மார்க் அடுத்ததாக போட போகிறோம். ஸோ இங்கே கூட்டிட்டு இந்த மார்க்ஸில் கூட்டிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி /4 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அவரேஜை காண முடியாது. ஸோ இங்கே 4 மார்க்ஸையும் கூட்டி 4ஆல தான் பிரிச்சிருக்கு. ஸோ அவரேஜ் என்ற ஃபங்க்ஷன் எவ்வாறு செயற்படுதுன்னு சொல்லி இப்போ இலக்குவா உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ அதே போல அவரேஜ் ஏ எப்படி வேலை செய்யுது, இங்கே பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஏ எப்படி வேலை செய்யுது. அப்போ இங்கே உங்களுக்கு இதில் இருந்து கூட்டினதுல இருந்து விளங்கி இருக்கும் எவ்வளவு வருதுன்னு சொல்லி. ஸோ இதில் இப்போ 4 5ஆல நீங்கள் பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அப்ப அவரேஜ் ஏ டெக்ஸ்ட் இருந்தாலும் அது ஒரு நம்பரா கவுண்ட் பண்ணி கொள்ளும். இதுதான் அவரேஜ் மெத்தது அவரேஜ் ஏக்கு இடையிலான வித்தியாசம். ஓகே, அடுத்த நாங்க இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம், அவரேஜ் இஃப். இந்த அவரேஜ் இஃப்ன்ற ஃபங்க்ஷனை நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உதாரணமா குறிப்பிட்ட இந்த மார்க்ஸ் டேபிள்ல உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, குறிப்பிட்ட மார்க்ஸ்களுக்கு அதிகமா எடுத்த மார்க்ஸ்களை மாத்திரம் ஒரு மாணவன்றதை கூட்டி அதுக்குரிய அவரேஜை காண வேணும். உதாரணமா சொல்ல போனா இப்ப 50 அல்லது 50க்கு மேற்பட்ட மார்க்ஸ் எடுத்த பாடங்கள்ல தான் குறித்த மாணவன் பாஸ் பண்ணி இருக்காருண்டா அவருடைய அவரேஜை மாத்திரம் நாங்க, அதாவது பாஸ் பண்ண பாடங்கள்ன்ற அவரேஜை மாத்திரம் காண்றது எப்படி. இதுக்கு நீங்க அவரேஜ் இஃப்ன்ற குறித்த இந்த ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அவரேஜ் இஃப்க்கு
உதாரணமாக பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஈக்குவல் அவரேஜ் இஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க குறிப்பிட்ட இந்த மாணவன்ட பாடம் என்று சொன்னால். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கிரைட்டேரியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கிரைட்டேரியா வந்து என்னன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட உங்களோட கண்டிஷன் என்ன 50 அல்லது 50க்கு மேற்பட்ட பாடங்களில் எடுத்த பாடங்களுக்குரிய அவரேஜை மாத்திரம் காண வேணும். ஸோ இதில் வந்து இந்த உங்களோட கிரைட்டேரியா டைப் பண்ணக்குள்ள நீங்கள் எப்போவுமே டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள வந்து உங்களோட கிரைட்டேரியா டைப் பண்ண வேணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து டபுள் கொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லி டைப் பண்ணி திரும்ப 50 டைப் பண்ணிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் 50 அல்லது 50க்கு மேற்பட்ட பாடங்கள் அல்லது அந்த மார்க்ஸ் உள்ள பாடங்களை மாத்திரம் கூட்டி അതിന്റെ അവറേജ് என்று சொல்லி தரும். ஸோ இப்போ இதில் வந்து தந்திருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த மாணவனுக்கான 50 அல்லது 50க்கு மேற்பட்ட எடுத்த பாடங்களுக்குரிய புள்ளிகளுக்குரிய அவரேஜ் என்று சொன்னால் 76.66 அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. ஸோ இது நீங்கள் உண்மையான சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க அல்லது செக் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். எப்படி ஈக்குவல் பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் முதலாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தனை 95 கூட்டலாம் 50க்கு மேற்பட்டது 78 கூட்டலாம் 50க்கு மேற்பட்டது திரும்ப 57 கூட்டலாம். ஸோ கூட்டிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்ணி போட்டு எத்தனை பாடம் கூட்டிருக்கீங்க 3. ஸோ இப்போ 3 டைப் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அவரேஜ் இஃப் வந்து இலகுவா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் அடிப்படையில் வேல்யூஸை கூட்டி அதில் அவரேஜை காண்றதுக்கு இந்த அவரேஜ் இஃப் என்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் மேலதிக 2 ஃபங்க்ஷன்ஸ்களும், அதாவது அவரேஜ் இஃப்எஸ் மற்றது யூனிக் என்று சொல்லப்படும் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ்லையும் நாங்கள் பார்க்கறதுக்காக நான் உதாரணமாக இங்கே வந்து அவரேஜ் இஃப்எஸ் போட்டு இன்னும் ஒரு சீட்டை கிரியேட் பண்ணி அதில் டேபிளில் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது எம்டி க்ரோசரிஸுக்கான டெய்லி சேல்ஸ் ட்ராக்கர் என்று சொல்லிப்பட்டு ஒரு சீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் என்று சொல்லிப்பட்டு ஒரு டேபிள், அவரேஜ் சேல்ஸ் பர் ஐட்டம்ஸ் என்று சொல்லிப்பட்டு இன்னும் ஒரு டேபிளும் இருக்குது. ஸோ இந்த 2 டேபிள்லையும் இப்போ எங்களுக்கு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாவித்து விடைய காண்றதுக்கான தேவை இருக்குது. உதாரணமாக டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சேல்ஸ் ஆகினது, அதே போல சோல்ட் ஐட்டம்ஸ் நேம்ஸும், அதே போல சோல்ட் ஐட்டம்ஸுக்குரிய அமௌண்ட்டும் வந்து இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா அவரேஜ் சேல்ஸ் பர் ஐட்டம்ஸ்ல காணப்படுற ஐட்டம்ஸும் வந்து நீங்க முதலாவதா எத்தனை ஐட்டம்ஸ் வந்து இந்த க்ரோசரி ரிப்போர்ட்ல வந்து இருக்குதுன்னு சொல்லி அதை இங்க எடுக்க வேணும். அதே போல ஒவ்வொரு ஐட்டம்ஸும் சேல்ஸ் பண்ணப்பட்ட அவரேஜையும் தர வேணும். அதாவது இப்போ மேங்கோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேங்கோ 1x வந்து இங்க 2 எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது 2 அல்லது முதலாவது 3 எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்ல வந்து ஒரே ஐட்டம் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்காகத்தான் இப்போ மேங்கோன்னு சொல்லி இங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா மேங்கோ 1x வந்து அதிண்ட சராசரி அமௌண்ட் என்னன்றதை இங்கே கொடுக்க வேண்டதுக்கு யூனிக்னு சொல்லப்பட்ட ஒரு ஃபில்டரிங் ஃபங்க்ஷனை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் யூனிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் சிண்டெக்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அரே மற்றது வந்து ஆப்ஷனலாக பை காலம், மற்றது எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அண்ட் ஓட்டி இன்னும் ஒரு செக்ஷனும் இருக்கு. இதில் அரே வந்து நீங்கள் கொடுக்க வேணும், அதாவது எந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற டேட்டாவுக்கு யூனிக்ஸ் டேட்டாவை நீங்க காண போறீங்க அப்படின்னு சொல்லிவிடு. ஸோ இதுல வந்து குறிப்பிட்ட இந்த டேட்டாவில இருந்து யூனிக்ஸ் டேட்டாவை மாத்திரம் நீங்க காணுறதுக்கு அந்த ஏரியா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு பை காலம் என்று சொல்லி இப்போ 1 என்று சொல்லி நீங்க கொடுக்கலாம். அல்லது இதை கொடுக்காம நீங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்து யூனிக்கான ஐட்டம்ஸை வந்து தரும், அதாவது கொப்பி இல்லாதது. இப்போ மேங்கோ 1x வந்து மற்றது அப்பிள் என் பண்ணு சொல்லி மற்றது ஆரஞ்சு என் பண்ணுன்ற 3 ஐட்டம் தான் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல இருக்குது. ஸோ இங்க 3 டேட்டாவே நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னா எங்களுக்கு அவரேஜை காண வேணும் குறிப்பிட்ட ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கு. ஸோ அவரேஜை காண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட இந்த ஐட்டம் எடுத்துக்கொண்டா இந்த ஐட்டம்ஸுக்குரிய அத்தனையும் கூட்டி அந்த ஐட்டம்ஸ்களுக்கு இப்போ 10 சொன்னா 10ஆல பிரித்து அதோட சராசரி அமௌண்ட் எனக்கு தர வேணும்ன்றதை இங்க கேள்வி. ஸோ இதுக்கு வந்து நாங்க இப்போ நான் ஒன்றுக்கு ஃபங்க்ஷன் எடுத்து ட்ராக் பண்ணேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் எனக்கு சரியான விட தர வேணும்ன்ற இப்போ அடுத்த எந்த கேள்வி. ஸோ இது ரெண்டையும் எப்படி நாங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம்,
இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து குறிப்பிட்ட இந்த மேங்கோ 1xக்கு 1x அத்தனையும் கூட்டி அதுக்கு அப்படி சராசரியை காண்றது. உதாரணமாக இதுக்கு தான் நாங்கள் பாவிக்க போகிறது அவரேஜ் இஃப் எஸ் என்ற ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் அவரேஜ் இஃப் எஸ் டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் சிண்டெக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவரேஜ் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லியும், மற்றது கிரைட்டேரியா ரேஞ்ச் என்று சொல்லியும், மற்றது கிரைட்டேரியா 1 அப்படின்ட்டு சொல்லியும் இருக்குது. ஸோ இதே போல் கிரைட்டேரியா 2, 3 அப்படின்ட்டு சொல்லி போகும். இதில் இப்போ முதலாவது அவரேஜ் ரேஞ்ச். உங்களோட அவரேஜ் ரேஞ்ச் நீங்கள் அவரேஜ் காண போகிற ரேஞ்ச் வந்து எது? ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ள எந்த ஏரியாவுக்குள்ள குறிப்பிட்ட அவரேஜை காண வேணும். ஸோ எனக்கு வந்து சோல்ட் அமௌண்ட்டுக்குள்ள தான் வந்து இருக்கிற தகவலை எந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் கூட்டி எனக்கு அவரேஜ் தர வேணும். ஸோ அவரேஜ் ரேஞ்சை நான் கொடுத்துட்டேன். கமா வச்சேன்னு சொன்னால் கிரைட்டேரியா ரேஞ்ச். ஸோ கிரைட்டேரியா வந்து எது? எந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் இப்போ கிரைட்டேரியாவை பார்க்க போறீங்க. ஸோ எங்கே உங்களுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட சால்ட் ஐட்டம்ஸுக்குள்ள எந்த ஐட்டம்ஸ் என்று சொல்லி இப்போ எனக்கு நான் கொடுக்குறோம்னா அந்த ஐட்டம்ஸை வந்து எங்கே தேட வேணும்னு சொன்னால் எனக்கு இந்த ஏரியாவுக்குள்ள தேட வேணும். ஸோ இப்போ கிரைட்டேரியா ரேஞ்ச் வந்து இதுக்குள்ள நான் வந்து நான் கொடுக்க போகிற கிரைட்டேரியாவை லுக் அப் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு கமா வச்சேன்னு சொன்னால் திரும்ப கிரைட்டேரியா 1 அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். அப்போ இந்த கிரைட்டேரியா 1 வந்து எது உங்களோட கிரைட்டேரியா? இப்போ நான் முதலாவதாக காண போகிறது வந்து மேங்கோவுக்கு. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்டா இந்த கிரைட்டேரியா மேங்கோ. ஸோ மேங்கோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுதான் கிரைட்டேரியா ரேஞ்ச். அப்போ இந்த மேங்கோ இருக்கிறத வந்து எந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாம் வந்து அவரேஜை காணப்போகிறோம், சராசரியை காணப்போகிறோம்னு சொன்னால் சோல்டே அமௌண்ட்டுக்கு. ஸோ இதுதான் ஈஸியாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பிளைங் கொள்ளக்கூடியது. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மேங்கோவுக்கான அவரேஜை வந்து உங்களுக்கு தரும். அடுத்ததாக வந்து என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி நான் வந்து கேட்டது என்னென்னு சொன்னால் இதை ட்ராக் பண்ணால் எனக்கு அடுத்த ஏனைய டேட்டாவுக்கு அதாவது ஏனைய ஐட்டம்ஸுக்குமான சராசரியை தர வேணும். இப்போ இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டு இங்கே இந்த ப்ராக்கெட் இதில் டபுள் கிளிக் பண்ணி குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்குள்ள செல் பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கர்சரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி இருக்கிறது. அதாவது கவுண்டிங் வந்து வெளியில் போகிறத பார்க்கலாம், அதே போல் மேலேருந்து மிஸ் ஆகிறதையும் பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்ட்டா நான் ட்ராக் பண்ணக்குள்ள வந்து செல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் பண்ணாமல் செல்ஸை வந்து நாங்கள் வைத்துக்கொள்ள வேணும், அதாவது லொக் பண்ண வேணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம்னு இதுக்கு முதல் ஒரு சில டியூட்டோரியலை நாங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த டியூட்டோரியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக விளங்கும். ஸோ இங்கே வந்து முதலாவதா நீங்க ஃபங்க்ஷன் எழுதக்குள்ள குறிப்பிட்ட அந்த முதலாவது ஃபங்க்ஷன்ல செல்ஸ் எந்தெந்த ஏரியாவில் உள்ள செல்ஸ்கள் வந்து நீங்க ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணும் பொழுது மூவ் பண்ணக்கூடாதோ அதுகளை லொக் பண்ண வேணும். உதாரணம் எனக்கு வந்து இந்த கிரைட்டேரியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு நான் என்ன கொடுத்தேன்னா அவரேஜ் ரேஞ்சை கொடுத்தேன். அவரேஜ் ரேஞ்ச் வந்து நான் செல்ஸை மூவ் பண்ணக்குள்ள மாறலாமா என்று கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ நாம் வந்து C4ல இருந்து C15 வரையிலான ஏரியாவை லாக் பண்ணுறேன். இந்த லாக் பண்ணுறதுக்கு F4 கீயை பாவிக்கலாம். நீங்கள் F4 கீயை பாவித்து இப்படி லாக் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் செல்ஸ் அதாவது ட்ராக் பண்ணும் பொழுது இந்த செல்ஸ் ரேஞ்சு வந்து மாறாது. அது அடுத்ததாக வந்து கிரைட்டேரியா ரேஞ்ச் மாறலாமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கும் மாற இயலான்னு சொன்னால் அதுக்கும் வந்து நீங்கள் F4 கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த செல்ஸையும் லாக் பண்ணிவிட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது B4 இருந்து B15 வரைக்கும் லாக் பண்ணியிருக்கீங்க. மற்றது கிரைட்டேரியா வந்து இப்போ மேங்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு மேங்கோ, ரெண்டாவது செல்லில் நான் இழுக்கக்குள்ள என்ன மாற வேணுண்டா அப்புள் என் பண்ணு, மூன்றாவது செல்லில் நான் இழுக்கக்குள்ள வந்து ஒரேஞ்ச் என் பண்ணு மாற வேணும். ஸோ அப்போ இதை நான் லாக் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு இலக்கு இங்கே விளையும் கொள்ளக்கூடியா இருக்கும். குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நாங்கள் அனலைஸ் பண்ணக்குள்ள அந்த குறிப்பிட்ட அந்த ரேஞ்சை வந்து மாறாமல் லாக் பண்ணுறதுக்கு F4 கீயை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட விடையை வந்து சரியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே ஏதாவது எரர் வருதா? இல்லை. ஸோ இலகுவாக உங்களுக்கு இப்போ உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. மேங்கோ 1x சராசரி அமௌண்ட் வந்து 6.8, அப்புள் N1 சராசரி அமௌண்ட் வந்து 7.33, அதே போல் ஆரஞ்ச் N1 சராசரி அமௌண்ட் வந்து 4.75 இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்த்த இந்த ஃபங்க்ஷன்ஸ்களில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அதை குறிப்பிட்ட இந்த Comtachers என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எதிர்வரும் காலங்களில் வெளியிட போகிற வீடியோக்களையும் வந்து இலகுவாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற்றுக்கொள்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.